வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Asus இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ ரெகுலராக லேப்டாப்ஸில் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க லான்ச் பண்ண ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு வருஷமும் தரமான அப்கிரேடும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவங்களுடைய ஒரு டாப் ஆஃப் த லைன் கேமிங் லேப்டாப். ஸோ இந்த கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா Asusனுடைய ROG Zephyrus G14. ஸோ போன வருஷம் வந்த மாடலுக்கும் இந்த வருஷம் மாடலுக்கும் நிறையா அப்கிரேட் வந்து இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஸ்பெக்கில் நிறைய மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த Asusனுடைய Zephyrus G14 லேப்டாப்பை நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் பெட்டியில் தான் இந்த லேப்டாப் வரும். இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் தான் இந்த லேப்டாப் இருந்துச்சு. இந்த லேப்டாப் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு மெகா சார்ஜிங் பிரிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்த லேப்டாப்பை நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லீவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக பர்ஃபெக்டாக ஒரு டிக்னிஃபைடு லுக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். Zephyrus G14 2023 வருஷத்துக்கான மாடல். ஸோ இந்த மாடலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி விலை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,26,000 1,25,990. நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் 2,66,990. ஸோ ஓகே, ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு மாடல் தான். கேமிங் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் லேப்டாப் பிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே நார்மலாக தான் இருக்கும். எல்லாம் பெரிய வீட்டு பிள்ளைங்க போல. ஸோ கடைசியாக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி லேப்டாப்லாம் லான்ச் பண்ணுறப்போ இந்த பெரிய வீட்டு பிள்ளைங்கலாம் லைனில் நின்று கியூவில் நின்று இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களாம். ஸோ அப்படியே அவங்க வாங்கிட்டு போகிற அந்த லேப்டாப்பில் என்ன தான் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். குறைகள் நிறைகள் எல்லாம் சேர்த்து வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற இந்த ஒயிட் கலர் மற்றும் பிளாக் கலர், இது எல்லாத்துக்கான வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே அமேசானில் நம்ம போட்டு விடுறேன். ஸோ இந்த லேப்டாப்போடைய டிசைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுறது, லேப்டாப்பை திறந்த உடனே இந்த இடத்துல என்னமோ ஜிகு ஜிகு அங்கிட்டு இங்கிட்டு தான் எழுத்துக்கள்லாம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ரிக்ஸ், அனிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இந்த ஒரு டிசைன் தான். இதனால வந்து லேப்டாப்போடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆகா ஓகோன்னு இன்க்ரீஸ் ஆகிற போகிறது கிடையாது. பட் இவ்வளோ காசு போட்டு வாங்குறோம்ல, லேப்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு வெளித்தோற்றத்தில் இந்த மாதிரி ஒரு அனிமேட்ரிக்ஸ் ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக ROGனுடைய அவங்களுடைய சிம்பிள் போயிட்டே இருக்கும். ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லேப்டாப்னுடைய பல ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் இப்போ பேட்டரி லெவல் பார்த்துக்கிறது, ஆடியோனுடைய ஈக்குவலைசர் இதில் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா CNC மிஷினில் அருமையாக பண்ண ஒரு மிஷின்டு ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிளாக் கலரை விட இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக், ஒரு ஸ்டார்ம் ட்ரூப்பர் டிசைனில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் கண்டிப்பாக அது கொடுக்குதுன்னு சொல்லலாம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை கூட நல்லா டிசைனாக ஸ்லிட் பண்ணி மெக்கானிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்குது. இந்த லேப்டாப்பை நம்ம டேபிளில் வச்சு ஈஸியாக ஒன் ஹேண்டில் நம்ம லிஃப்ட் பண்ணலாம். இப்படி நம்ம லிஃப்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிளில் தூக்கிட்டு, ஒரு 3 டிகிரி ஆங்கிளில் தூக்கிட்டு எர்கோ லிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி மூலமாக இப்படி தூக்குறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேப்டாப்னுடைய ஓவரால் டெம்பரேச்சர் வந்து கூலாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Zephyrus G14 போர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு புறத்தில் எல்லா போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் இருக்குது. பின்புறத்தில் பெருசாக இந்த போர்ட்ஸும் கிடையாது. இந்த சைடில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கான அந்த AC அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய DC போர்ட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா HDMI 2.1 போர்ட் இருக்குது. அப்புறம் USB Type-C போர்ட் இருக்குது. ஸோ இந்த USB Type-C போர்ட் மூலமாக நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். 125 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இது பண்ணுது. டேரெக்டாக வந்து உங்களுடைய GPU பவர் பண்ணுற மாதிரி இந்த USB Type-Cயில் கூட உங்களுக்கு GPU பவர் பண்ணுறதுக்கான பவர் நீங்க கொடுக்கலாம். ஒரு ஆடியோ காம்போ ஜாக் இருக்கு. இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா 2 USB Type-A போர்ட் இருக்கு, ஒரு USB Type-C போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமா மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத LED லைட், RGB லைட் இதெல்லாம் எங்கேயுமே சுற்றிலாம் கிடையாது. பட் இந்த சைடில் பார்க்குறதுக்கு இந்த RGB லைட் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த RGBலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. பட் எதிரில் நின்று நம்ம யூஸ் பண்ணுறதை பார்க்குறான் பார்த்தீங்களா, ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரசிக்கலாம். நம்ம வந்து பந்தா காமிக்கலாம், அவ்வளோதான். ஆல்ரைட், ஸோ லேப்டாப்பை நம்ம திறந்தாச்சுப்பா. திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிடுது. ஏன்னா இந்த வெப் கேமரா பார்த்தீங்கன்னா 1080p கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு விண்டோஸ்னுடைய ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்க விட்டுட்டாங்க. பட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த Zephyrus G14 இதோடைய கீபோர்டு லேஅவுட். இது வந்து ஒரு 14 இன்ச் லேப்டாப், ஒரு காம்பாக்டான சைஸில் கொண்டு வந்த லேப்டாப்.
வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா லேப்டாப்புடைய வெயிட் ஒரு 1.72 கேஜி. இந்த சார்ஜருடைய வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கிலோ இருக்குது. ஸோ 600 கிராம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த காம்பாக்டான லேப்டாப்பில் அவங்க அந்த கீபோர்டுடைய லே அவுட் வந்து ரொம்ப சென்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் இருக்கிற ஏரியாவை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கீஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. டைப் பண்ணுறப்போ ஒரு எழுத்தை விட்டு இன்னொரு எழுத்தை நம்ம மாற்றி ப்ரெஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் இல்லாமல் கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா இருக்குது. இந்த கீனுடைய ட்ராவல் நல்லா இருக்குது. இது வந்து பேக்லைட் கீ, ஆனால் சிங்கிள் ஜோன் RGB லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த RGB கீஸ்னுடைய பிரைட்னஸ் இந்த மாதிரி லைட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது பிரைட்னஸ் ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை. பட் லைட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா சூப்பர் பிரைட்டாக இருக்குது. பட் இந்த RGB லைட் மட்டும் கிடையாதுங்க. ஓவராலாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட கனெக்ட் பண்ணிருக்கிற மற்ற ஏசூஸ்னுடைய டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரா சிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமாக ஆர்மரி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதன் மூலமாக எல்லாமே நீங்கள் சிங்க் பண்ணி ஒரே மாதிரியான லைட் பேட்டர்ன் நீங்கள் வச்சுக்கலாம். கீபோர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டச் பேடும் சென்ட்ரலைஸ்ட் டச் பேடாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இந்த லேப்டாப்பில் டச் பேட் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் இல்லை, அதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஒரு ஓரமாக நிற்கிறது, ஒரு ஓரமாக வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடங்கலாக இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த லேப்டாப்புடைய மெயின் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே. இப்போ ஃபாரினில் குளோபலாக கிடைக்கக்கூடிய லேப்டாப்பில் இதே மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மினி LED மாடல் வேரியண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மினி LED வேரியண்ட் அவங்க லான்ச் பண்ணலை. பரவாயில்ல, இருக்கக்கூடிய LCD டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவுடைய கலர் கேமியூட் வந்து ரொம்ப ஒரு வைடான கலர் கேமியூட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டட் டிஸ்பிளே. இது டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் நல்லா சிறுசாக இருக்குது. டிஸ்பிளேனுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட். கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத்தாக இருக்குது. கேமுடைய கண்டென்ட் நீங்கள் பார்க்குறப்பையும் அந்த டெப்த்து, அந்த கலர்ஸ், அந்த பிரைட்னஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே IPS LCD பேனல் அப்படிங்கிறனால நல்லா நீங்கள் சுற்றி பார்த்தாலும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி LCD பேனலில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கலர் அக்யூரசி. இந்த டிஸ்பிளேல கலர் அக்யூரசிக்கு சொல்லவே வேணாங்க, அருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிஸ்பிளேக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் பாருங்க. ஆல்ரைட், Zephyrus G14 உடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ. என்ன லேப்டாப்புக்கு ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா கிடையாது, ஒரே கேமரா தான், 1080p கேமரா. ஸோ இந்த கேமராவில் நான் இப்போ ஸ்டுடியோ லைட்லாம் நான் ஆன் பண்ணல, வெறும் ஒரு டியூப் லைட் தான் இருக்குது. என்னுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். சாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மைக்கினுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மைக் அவங்க எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் நம்ம பேசுகிறப்போ ஆல்மோஸ்ட் நான் இந்த மைக்கில் பேசுகிறப்போ உங்களுக்கு எப்படி குவாலிட்டி சவுண்ட் கேட்குதோ அதே அளவுக்கான பெர்ஃபெக்ட் ஈக்குவலைஸ் வராது. பட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மைக் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட் ஸ்பீக்கர்ஸ், மேலே 2 ஸ்பீக்கர்ஸ், கீழே 2 ஸ்பீக்கர்ஸ், குவாட் ஸ்பீக்கர். சவுண்ட் வந்து நல்லா இருக்குது. பட் இந்த குவாட் ஸ்பீக்கர்லாம் இல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்புக் ப்ரோவில் அந்த சவுண்ட் வந்து அதோடைய எஃபெக்டே தனி. ஒரு நார்மல் மேக்புக் ப்ரோலே பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு சூப்பராக இருக்கும். பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி எஃபெக்டிவ்னஸ் இதில் இல்லை. பட் இன்டர்னல் டேக் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் இல்லாட்டி இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சவுண்டோடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த லேப்டாப் இவ்வளோ விலை 2,66,000 ரூபா. இந்த விலைக்கான காரணம் என்னென்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன எந்த விஷயமும் கிடையாது. பட் இனிமேல் சொல்ல போகிற விஷயம் தான். அது என்னன்னா ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ். டாப் அண்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. AMD Ryzen 9 7940 ரன் ஆகிட்டு இருக்கு. 32GB RAM கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 16+16 ஒரு 16GB வந்து உங்களுக்கு மதர் போர்ட்லேயே சால்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 16GB வந்து நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 32GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா 48GB RAM உங்களுக்கு கிடைக்கும். இரண்டையுமே அவங்க ஸ்வாப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1TB NVMe SSD கொடுத்துருக்காங்க. அந்த 1TB எடுத்துட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்கை போட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதோட அடிஷ்னலாக இன்னொரு ஹார்ட் டிஸ்கை நீங்கள் போட முடியாது. உண்மையான காரணம் இதோடைய ஸ்பெக்கினுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு. NVIDIA 4080 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 12GB RAM இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் கார்டோடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், இதில் பெர்ஃபார்மன்ஸ் மோடு இருக்குது, அப்புறம் டர்போ மோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடில் ஹீட்டு, த்ராட்டிலிங் சூப்பராக மேனேஜ் பண்ணுது, பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டர்போ மோடில் நம்ம போட்டு நம்ம கேமிங்லாம் விளையாடணும் அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஹை அண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு விளையாடுறப்போ ஒரு 180 ஒரு 215 FPS வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது, தாராளமாக உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்மூத் அண்ட் பட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த டர்போ மோடில் போட்டதுக்கு அப்புறமா
என்ன ஆகுதுனே தெரியல. ஒருவேளை அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்ல அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணலையோ அப்படிங்கிறது தெரியுது. த்ராட்டிலிங் எக்கச்சக்கமா இருக்கு. ஹீட்டும் பாத்தீங்கன்னா என்னால கையிலே இங்க என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்போயும் பாத்தீங்கன்னா நார்மல் மோட்லயே லைட்டா நான் கையை இங்க வைக்கிறப்போ என்னால ஹீட் ஃபீல் பண்ண முடியுது. பட் டர்போ மோட்ல பாத்தீங்க அப்படின்னா கீபோர்ட தொடவே முடியல. பயங்கரமான ஹீட். விளையாட முடியாம த்ராட்டிலிங் ஆகி ஸ்டக் ஆகி நின்று விளையாட ஆரம்பிக்குது. ஸோ டர்போ மோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ஏதாச்சும் பயாஸ் அப்டேட் கொடுத்து அதை சரி பண்ணா உண்டு. சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலரா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த ஆர்மரி கிரேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கான அப்கிரேட் வர அது வந்து நோட்டிபிகேஷன் வருது. அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. மற்றபடி இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா Wi-Fi 6 இருக்கு. எல்லாமே ஒரு டாப் எண்ட் கான்ஃபிகரேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக் காம்பினேஷன். அதாவது இன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா போட்டு இந்த லேப்டாப் நம்ம வாங்கினாலுமே ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம கவலைப்படாம இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் லேப்டாப் அவங்க கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 76 வாட் அவர் பேட்டரி, 100 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட். பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்கு சார்ஜ் தாங்குது அப்படிங்கிறது பியூர்லி உங்களுடைய யூசேஜை பொறுத்து இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்லாம் விளையாடுறப்போ ஒரு 4 to 5 ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாங்குது. பட் கேம் விளையாடுறப்போ அகைன் இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கேம் விளையாண்டாதான் அதோடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடைய ஜிபியூனுடைய அந்த எஃபெக்டே உங்களுக்கு கிக் இன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலாக இந்த ROG-னுடைய Zephyrus G14 ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். தில்லுக்கு துட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் கொடுக்குற துட்டுக்கு ஏற்றாப்புல அது வேலை பார்க்குது. இவ்வளோ துட்டு கொடுத்து அதை வாங்குறதுக்கும் ஆல் கியூவில் நிற்குது. ஸோ இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரி. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.